தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று கூட நம்ம வாசிக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 23ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் தியானிக்க இருக்கிறோம். முதல் வசனம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாமல் இருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இங்கு இயேசு ஜனங்களையும் தன்னுடைய சீசர்களையும் பார்த்து கேட்கிறார், நோக்கி சொல்கிறார், வேதபாரகர்னா வேதத்தை கரைச்சு குடிச்சவங்க, வேதத்தை நன்றா கற்றுக்கொண்டவங்க, அவங்களும் பரிசேயர் விஐபிஸ். இவங்க 2 பேரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. மோசே என்பவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர். ஜனங்களை நடத்துவதற்கென்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் மோசே. இவர்கள் அந்த மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்கள் உட்கார்ந்திருக்கிற நாற்காலி மோசேயினுடைய நாற்காலி. அதாவது வேத பாரகர்களும் பரிசேயர்களும் உட்கார்ந்திருக்கிற சீட். 3வது வசனம். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். மோசேயினுடைய சீட்டை உட்கார்ந்துட்டு அவங்க சொல்ற எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க. ஏன்னா அது மோசேயினுடைய சீட். அந்த சீட்ல தான் அவங்க உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க சொல்றத செய்யுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்க. அவங்க சொல்றத மட்டும் கேளுங்க. அவங்களுடைய பிஹேவியர், அவங்க நடவடிக்கைகளை நீ கை கொள்ளாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்றாரு பின்னாடி வசனத்துல. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். ஒரு கழுதையின் மேல ஒரு பாரத்தை சுமத்தி அதை நடக்க வைப்பார்களோ, தன்னுடைய வாகனமாக அதை பயன்படுத்துவார்களோ, அதுபோல அவர்களும் உங்களை பயன்படுத்துவார்கள். உங்கள் தோள்களின் மீது பாரமான சுமைகளை வைப்பார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். ஒரு சின்ன சுண்டு விரல் கூட அந்த சுமை மீது படாது. அவங்களுடைய அந்த விஐபிஸுடைய சுண்டு விரல் கூட அந்த சுமை மீது படாது. 5வது வசனம். தங்கள் கிரியை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தான் என்ன பண்றேன், தான் என்ன அதிகாரத்துல பண்றேன் அப்படிங்கிறத மனுஷர் பார்க்கணும். அவங்க சுமைய இன்னொரு மனுஷன் மேல வைப்பாங்க. ஆனா அது ஒரு விரல்ல கூட, அவங்க சுண்டு விரல்ல கூட டச் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா தனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, தனக்கு அந்த மேன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி மனுஷங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அதை செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி. அவங்க என்ன பண்றாங்களாமா, காப்பு நாடானா பெல்ட்னு எடுத்துக்கலாம், வஸ்திரங்களின் தொங்கல்னா கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா அது உள்ள நம்ம ட்ரெஸ்ஸு சட்டை போட முடியாது. அப்போது அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்காங்க, அதனால் நல்லா ஃபேட்டாக குண்டாக ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய பெல்ட்டானது கொஞ்சம் பெருசாகும். அவங்களுடைய சட்டை உள்ளே போகாத அளவுக்கு அவங்க உடம்பும் பெருசாகிடும் அப்படின்னு இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் காப்பு நாடாக்களை அகலமாக்குறது, பெல்ட் அகலமாகுதுங்கிறாரு. அதே மாதிரி வஸ்திர தொங்கல்
நீளமாகுது, பெரிதாகுது அப்படின்னா அதையும் வந்து ஃபேட்டானா அப்படியே அது கொஞ்சம் பெருசாகும். 6வது வசனம், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும். ஒரு விருந்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஜெப ஆலயங்களுக்கு போனாலும் சர்ச்சஸ் போனாலும் முன்னாடி உட்காரணும், தான் ஒரு விஐபிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இடம் தேடுறாங்க. 7வது வசனம், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் சந்தைக்கு போகும்போது இவர் உயர்ந்தவர், இவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறதையும், இவர் ரபி அப்படின்னா முதன்மையானவர், குரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இவரை குருன்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்காக போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். யாரையும் ரபின்னு கூப்பிடாதீங்க, யாரையும் போதகர்னு கூப்பிடாதீங்க. ஏன்னா கிறிஸ்து மாத்திரம்தான் போதகர் அப்படின்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மற்றவங்க எல்லாரும் எப்படி அப்படின்னா, மற்றவங்க எல்லாருமே பிரதர்ஸ் தான், எல்லாருமே நம்ம சகோதரர்கள், நம்ம அண்ணன் தம்பிக்கு தான். யாருமே போதகர் கிடையாது. நான் ஒருத்தர் தான் போதகர் என்று ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிறார். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். பூமியில யாரையுமே அப்படி கூப்பிடாதீங்க. ஏன்னா பிதானா லார்ட் அப்படின்னு அர்த்தம். லார்டுன்னு சொல்லி யாரையும் கூப்பிடாதீங்க. ஏன்னா நான் தான் லார்ட், நான் தான் பிதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்துல எழுதியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற நான் மட்டும்தான் உங்களுக்கு லார்ட் அப்படிங்கிறாரு. 10வது வசனம், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். குருனா ஆசான், டீச்சர் அப்படின்னும் நீங்க அழைக்கப்படாதிருங்க. ஏன்னா கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு குரு, கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு டீச்சர் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். உங்கள யாரு பெருசா வரணும், நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எப்படி இருக்கணுமா, உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். உங்களுக்கு ஒரு வேலையாள் மாதிரி, உங்க வேலைகளை செய்யற மாதிரி இருக்கணும் அவங்க. இயேசு அப்படித்தான் பண்ணார். ஒரு வேலையாள் மாதிரி பேதுரு அவனுடைய சகோதரர்களோடு மீன் பிடிக்க போயிருப்பாரு. ராமுழுது வலை வீசுவாங்க, ஒண்ணுமே கிடைக்காது. இயேசு அதை பார்த்துட்டே இருப்பாரு. என் பசங்க சோர்ந்து போயிருவாங்க, என்னோட சீசர்கள் சோர்ந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடற்கரையில மீனை எடுத்து சுட்டு பொறிச்சு வச்சிருப்பார். பேதுரு களைச்சு அவங்க சீசர்களோடு வருவான். ராமுழுது பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கலையே அப்படின்ட்டு வருவான். வரும்போது ஆண்டவர் பொறிச்ச மீனை கொடுப்பாரு. அங்க ஆண்டவர் ஒரு சமையல்காரரா செயல்படுறாரு, ஒரு வேலையாளா செயல்படுறாரு. அப்படித்தான் உங்க போதகர்கள் இருக்கணும், உங்க ஊழியக்காரர்கள் அப்படித்தான் இருக்கணும், உங்க எஜமான் அப்படித்தான் இருக்கணும், உங்களுடைய வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். யாரு தன்னைத்தானே உயர்த்திக்கிறாங்களோ அவங்க தாழ்ந்துதான் போவாங்க. அவங்க மேடு ஏற முடியாது. நான் பெரியவன், நான் தான் எல்லாம், எனக்கு கீழே தான் எல்லாம் அப்படின்னு சொல்றவன் மேல வரவே முடியாது. அவன் என்னைக்கும் கீழே 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 தான் போயிட்டு இருப்பான். அவன் மேல மேல வரவே முடியாது.
தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை யாரு தாழ்த்திக்கிறாங்களோ, தன்னை பெரியவன் என்று யாரு காட்டாம இருக்கிறாங்களோ, நான் தான் உயர்ந்தவன் என்று யார் சொல்லாம இருக்கிறாங்களோ, அவங்கதான் உயர்த்தப்படுவாங்க. யாரு ஹம்பிளா இருக்காங்களோ, யாரு பவ்யமா இருக்காங்களோ, யாரு சாதுவா இருக்காங்களோ, யாரு எல்லாரும் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு போறாங்களோ, யாரு பொறுமையா இருக்காங்களோ, யாருக்கிட்ட அடக்க குணம் இருக்கோ, அவங்கதான் உயர்த்தப்படுவாங்க என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். தன்னை அவர் உயர்த்தினதே கிடையாது. பைபிள்ல மத்தேயிலிருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்துதல் வரைக்கும் எல்லா வசனங்களும் இயேசு தன்னை உயர்த்தினதா இதில் எழுதப்படவே இல்லை. தன்னை அனுப்பின பிதாவைத்தான் அவர் உயர்த்துவார். எல்லாவற்றையும் இயேசு செய்வார். செய்து முடித்துவிட்டு பிதாவுக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை செய்த பிதாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஆரம்பிக்கும் போதும் பிதாவே என் ஜபத்தை கேளு அப்படின்னு சொல்லி ஜபத்தையும் ஆரம்பிச்சுதான் தன்னுடைய காரியங்களை செய்வார். அவர் செய்த ஒரு லாசருவை உயிரோட எழுப்பிடுவாரு. அப்ப கூட அவர் சொல்லுவாரு, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, லாசருவை எழுப்பின தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போலதான் நம்ம இருக்கணும். நம்ம போதகர்கள் இருக்கணும், நம்ம பரிசேயர்கள் அதாவது விஐபிஸ் இருக்கணும், வேத பாரகர்கள் இயேசுவை போல இருக்கணும். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் டாப்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் இயேசுவை போல தன்னைத்தான் தாழ்த்தணும். இயேசு சிலுவையை சுமந்தார். ஆனா ஒரு கழுதையை போல இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்களும் சுமக்க வைக்கிறார்கள் அப்படின்னு இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி நாம இருக்கக்கூடாது. இயேசுவை போல பிறருடைய பாரத்தை சுமக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை போல, சிலுவைங்கிறது எவ்வளவு பாரம்னு சொல்லி நமக்கு தெரியும். அது ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. சிலுவையோட வெயிட் எல்லாம் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, பயங்கரமான வெயிட். அந்த வெயிட்டை இயேசு தூக்கி கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தூக்க முடியாமல் தூக்கி சுமந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் பிறருடைய கஷ்டங்களை, பிறருடைய காயங்களை, பிறருடைய பாரங்களை நம்ம சுமக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை போல நம்மளும் உயர்த்தப்படுவோம். இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் எவ்வளவாய் தாழ்த்தினார், எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். அதனால் தான் இயேசு மரித்தும் உயிர் தெழுப்பப்பட்டார். இது தேவன் நமக்கு காண்பிச்ச ஒரு எக்ஸாம்பிள். இயேசுவை கொண்டு தேவன், இயேசுவாக வந்த தேவன் நமக்கு இயேசு மூலமாய் கற்றுக் கொடுக்கிற பாடம் தான் இது. இயேசு போல நம்மை தாழ்த்தணும். என்னைக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது, என்னைக்கும் நான் தான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. நாம் எல்லாருக்கும் ஒரு வேலையாட்களை போல ஒரு பவ்யமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் கண்டிப்பாக உயர்த்தப்படுவோம். இன்னைக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, the topmost lord in the world அப்படின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. முதல் இடத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் இருப்பாரு. முதல் இடத்துல ஜீசஸ் இருப்பாரு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இயேசு அவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். ஆகவே இன்னைக்கு நம்பர் 1 காட் ஜீசஸ் கிரைஸ்ட், நம்பர் 1 லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.